கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஐபிஎல் ரூமர்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு. குறிப்பா மும்பை இந்தியன்ஸ் கேம்பை பத்தி அண்ட் ஆர்சிபியில் சேர போற முன்னாள் ஆர்சிபி வீரர் பத்தி அண்ட் ரிசர்வ் பண்ட் பத்தின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ் மட்டும்தான் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா போன வருஷமும் போச்சு, பட் இருந்தாலும் இந்த வருஷம் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் சொல்லி நிறைய அஃபீஷியல் வெப்சைட்டும் போட்டிருக்காங்க. அண்ட் நீங்களும் கமெண்ட்ல ஏகப்பட்ட பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ பிளேயிங் 11 மாற்றங்கள் எப்படி இருக்கும் அண்ட் நிறைய பேர் சொன்ன மாதிரி டிரான்ஸ்ஃபர் விண்டோவே கிடையாது ப்ரோ. அப்புறம் எப்படி ப்ரோ ஒரு டீம் வாங்க முடியும்? ஒரு டீமுக்கு எப்படி ஆக்ஷனுக்கு முன்னாடியே வருவாங்க? இவங்க எல்லாமே ஆக்ஷனுக்கு தானே போவாங்க. நீங்க என்னன்னா டைரக்டா ஆர்சிபிக்கே வந்துருவாரு கேஎல் ராகுல் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்துருச்சு. அது எல்லாத்துக்குமே பதில் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐபிஎல் அப்டேட் 2025 என்னென்ன நடக்க போகுது அப்படின்னா, ஸோ இந்த ஆர்டிஎம் விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கு. இப்போ 2 ஆர்டிஎம்மா 3 ஆர்டிஎம்மா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். ஆர்டிஎம்னா என்ன அப்படின்னா ரைட் டு மேட்ச் கார்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு பிளேயர்ஸ், அதாவது உங்க டீம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் ஆக்ஷன்ல வந்துட்டு வேலை போயிட்டு இருக்காரு அப்படின்னா, ஒரு 10 கோடிக்கு வேற ஒரு டீம் வாங்கிட்டாங்க அப்படின்னா, அதே 10 கோடிக்கு அந்த டீம் நீங்க போக வேணாம், எங்க டீமுக்கே வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கார்டை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிராவோ இப்ப சிஎஸ்கேல இருக்காருன்னு வச்சுக்கலாம். பிராவோவை மும்பை இந்தியன்ஸ் ஒரு 10 கோடிக்கு வாங்கிட்டாங்க. சோ அந்த சோல்டு அப்படிங்கிற மாதிரி அந்த சுத்தியையும் அடிச்சிட்டாங்க, மும்பை இந்தியன்ஸுக்கு போயிட்டாரு. ஆனா அப்ப கூட நீங்க இந்த ஆர்டிஎம் யூஸ் பண்ணி இல்ல எங்க டீமுக்கே வந்துருங்க, இந்த ஆர்டிஎம் கார்டை கொடுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த கார்டை ஒப்படைச்சீங்கன்னா, இப்ப பிராவோவை அதே 10 கோடிக்கு மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து நீங்க தூக்கி போட்டுக்கலாம். சோ இதுதான் அதனுடைய கரெக்டான ஒரு முறை அப்படிங்கறத மாற்றம் கிடையாது. சோ அதை தொடர்ந்து ரீடைன் பிளேயர்ஸோட லிஸ்ட்டும் ஒரு 4 பேருக்குள்ள இருக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது நிறையவே இருக்கு. சோ எப்பவுமே 4 பேர் தான். ஆனா இந்த தடவை ஒவ்வொரு டீம்ல ஏகப்பட்ட பேர் ஒவ்வொரு விதமா கேட்டிருக்காங்கன்னு சொன்னோம். ஒரு சில டீம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 8 பிளேயரை ரீடைன் பண்ணி ஆகணும், எங்களுக்கு வேற வழி கிடையாது, எவ்வளவு பிளேயர்ஸை வாங்கி வச்சிருக்கோம், திடீர்னு வெறும் 4 பிளேயர் தான் ரீடைன், அதுலயும் 2 பேர் தான் பண்ண முடியும், 2 பேர் ஆக்ஷன்ல வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னா எப்படிங்கிற மாதிரி குழந்தைத்தனமா அடம்பிடிச்சிட்டு எல்லாம் இருக்காங்க. ஆக்சுவலா இது கொஞ்சம் மெகா ஆக்ஷன் அப்படிங்கிறதுனால 8 பிளேயரை ரீடைன் பண்றதுக்கான சான்ஸ் கிடையாதுங்க. ஆனா 6 டீம் ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க, எங்களுக்கு 8 டீம் 8 பிளேயர்ஸ் வந்துட்டு நாங்க ரீடைன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு. என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி, மும்பை இந்தியன்ஸ், கேகேஆர், அதுக்கப்புறம் எஸ்ஆர்எச் இந்த மாதிரியான டீம்ஸ் தான் ரெக்வஸ்ட் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் சிஎஸ்கே கூட வச்சிருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. ஆனா 8 பிளேயர்லாம் வாய்ப்பே இல்லை கைஸ். உண்மையாலுமே குறைஞ்சபட்சம் 4 பிளேயர், ரொம்ப அதிகபட்சமா போனாங்கன்னா 6 பிளேயருக்கு சான்ஸ் இருக்கு. அந்த 6 பிளேயர்ஸையும் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, ஒரு 4 பிளேயர் வந்துட்டு ரீடைன் பண்ணிக்கோங்க, 2 பிளேயருக்கு ஆர்டிஎம் போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ற கூட சான்ஸ் இருக்கு. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப மிகப்பெரிய விஷயமா போயிட்டு இருக்கிறது ரூமர்ஸ். இது ரூமர்ஸ் தான் அப்படின்னா கூட ஏகப்பட்ட அபிஷியல் வெப்சைட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ரிசர்வ் பண்ட பொறுத்த வரைக்கும் நம்ம போன வருஷமே பேசியாச்சுங்க. ஸோ கண்டிப்பா சிஎஸ்கேக்கு வரப்போறாரு, எம்எஸ் தோனியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அட் த சேம் டைம் நிறைய லீகல் இன்ஃபர்மேஷனும் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா போன வருஷம் இல்லைங்கிறது நல்லாவே தெரியும். ஏன்னா 1 சீசன் தானே, அவங்க வேற ரீடைன் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பா ஆடிதான் ஆகணும் அப்படிங்கிறதுனால அந்த கான்ட்ராக்டும் முடியல. ஸோ இப்போ தாராளமா வேற டீமுக்கு போகலாம். ஸோ அதே மாதிரி சில பேர் என்ன கேட்கறீங்க அப்படின்னா, மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி தான் டிரான்ஸ்ஃபர் விண்டோவே கிடையாது ப்ரோ, நீங்க டிரான்ஸ்ஃபர் விண்டோன்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி போன வீடியோவில் சொல்லிருந்தீங்க. உண்மைதான், டிரான்ஸ்ஃபர் விண்டோஸ் இல்ல மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி வைக்க மாட்டாங்க. ஆனா இந்த தடவை வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா கூட எப்படி ஒரு பிளேயர் போக முடியும் ப்ரோ? அதான் டிரான்ஸ்ஃபர் விண்டோவே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. கண்டிப்பா ஆக்ஷனுக்கு தானே போய் ஆகணும், ஒரு டீமுக்குள்ள போறது பாசிபிள் இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த சில சம்பவங்களை நம்ம அப்படியே ரீகேப் பண்ணி பார்க்கணும். இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கு. 2022 யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு தெரியல, புதுசா 2 டீம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஆனா ஆக்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடியே சில பிளேயர்ஸ் அந்த டீமுக்கு நாங்க போய்க்கிறோம்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்பர் 1 ஹர்திக் பாண்டியா, கிட்டத்தட்ட 20 கோடி பக்கம் ஒரு நல்ல ஒரு அமௌண்ட், அது மட்டும் இல்லாம கேப்டன்சியும் தரோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவர் போனாரு, போய் கப்பு அடிச்சு காமிச்சாருங்க, உண்மையாலுமே வேற லெவல். அதே டீம்ல நம்ம எஸ்ஆர்எச் சேர்ந்த ராசித் கான் போனாரு. எஸ்ஆர்எச் உருவாக்கி விட்டது கேன் வில்லியம்சனோட கேப்டன்சி கீழே தான் விளையாண்டாரு. பட் இருந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு என்னுடைய பொட்டன்சியலுக்கு இந்த சேலரி பத்தாது, நான் அந்த டீமுக்கு போயிடுறேன், நான் கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷனுக்கு முன்னாடியே கில், ரஷீத் கான், அது மட்டும் இல்லாம ஹர்திக் பாண்டியா 3 பேர் ஒப்பந்தமானதான் நம்மளால வந்துட்டு பார்க்க முடிஞ்சு. ஸோ அதனால இந்த வருஷமும் பாசிபிள், பிளேயர்ஸுக்கு விருப்பம் இருந்தா மட்டுமே போதும், கண்டிப்பா ஆக்ஷன் போகாமையே டீமுக்கு போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ரவீந்திர ஜடேஜா ஒரு தடவை அந்த மாதிரியான இஷ்யூஸ்ல மாட்டினாருங்க. அதாவது ஆர்ஆர்ல ஆடிட்டு இருந்தாரு. பட் இருந்தாலும் எனக்கு சம்பளம் வேணும், நான் வேற டீமுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிச்சாரு. அது கொஞ்சம் பிரச்சனையா போச்சு, ஒரு வருஷம் ஆடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இதெல்லாம் போக்கணும் அப்படின்னா, ஸோ பிளேயர்ஸுக்கு விருப்பம் இருந்தா மட்டுமே போதும், ஸோ அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு விருப்பம் இருந்தா போதும், ஸோ கண்டிப்பா மாறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ரூல்ஸ் வந்துருச்சு. ஸோ அதனால எல்லா ட்ரேடுமே பாசிபிள் தான். ஸோ இதை நம்ம ட்ரேட் விண்டோன்னு சொல்றதை விட ஒரு ட்ரேட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாமே. ஸோ அது வந்துட்டு நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்போ ரிசர்வ் பண்டுக்கு விருப்பம் இருந்தா சிஎஸ்கே வரலாம். ஸோ விருப்பம் இருக்குங்கிற மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அதை கன்ஃபார்ம் பண்ற விதமா டெல்லி கேபிட்டல் சைட்ல இருந்தும் இன்சைட் ரிப்போர்ட்டர் நிறைய வந்துட்டு ஸோ எஸ் ஆமா பண்ணிட்டு போக போறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாமே நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ 2வது மிகப்பெரிய விஷயம் கேஎல் ராகுலின் ஆர்சிபி. ஸோ இதை நம்ம போன வருஷம் கேள்விப்படல, ஆனா இந்த வருஷம் ஏகப்பட்ட அஃபீஷியல் சைட்ஸ் நம்ம போட்டிருக்காங்க. நீங்க எதுல வேணாலும் செக் பண்ணி பாருங்க, எந்த கிரிக்கெட் பேஜா இருந்தாலும் சரி. ஸோ நம்மளுடைய மிகப்பெரிய பத்திரிகை முதல் கொண்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே அதை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ இதுக்கும் பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியா இருக்கு. போன
தடவை எல்எஸ்ஜி ஓனர் கூட கேஎல் ராகுலுக்கு ஃபைட் ஆச்சு அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஆனா ஆர்சிபி வந்து அதுக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. கண்டிப்பா யாருமே திட்ட மாட்டாங்க. இன்னொன்னு அதுக்கப்புறமே சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னா கூட கேஎல் ராகுல் கண்டிப்பா இன்னொரு பிரான்சைஸ் அவர் போக போறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த சீசன் எண்ட்லயே கூட பேசிட்டு இருந்தாங்க. ஆர்சிபியா இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஆர்சிபி வந்தா என்ன ஒரு லட்டு ஆஃபர் அப்படின்னா கேப்டன்சியும் கொடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு அமௌண்ட்டும் கொடுக்குறேன் சார் அப்படிங்கிற மாதிரி தான் கூப்பிடுவாங்க. ரீசன் என்ன அப்படின்னா ஃபேப் டு பிளஸி. எஸ், ஃபேப் டு பிளஸி பொறுத்த வரைக்கும் ஃபிட்னஸ் ஓகே அண்ட் ரன்னும் இப்போ செம்மையா அடிச்சிட்டு இருக்காரு. நீங்க மேஜர் கிரிக்கெட் லீக் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரியும், நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. லீடிங் ரன் கெட்டராகவும் இருந்துட்டு இருக்காரு. அப்படி இருந்தப்பமும் ஆர்சிபிக்கு அவர் மேல இப்போ கொஞ்சம் கண்ணி இல்ல அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் அப்படிங்கிறது இந்த ஐபிஎலுக்கு அப்புறம் போச்சு. ஏன்னா வில் ஜாக்ஸை ரீடைன் பண்ணி ஆகணும், மேக்ஸ்வெல்லே விட முடியாது. அப்படி பார்க்கும்போது 2 ஃபாரினர் வந்துடுறாங்களே, அப்படி எப்படி ப்ரோ வந்துட்டு நம்ம கண்டிப்பா ஃபேப் டு பிளஸிக்கு போக முடியும்? மேக்ஸ்வெல் ஓகே, மேக்ஸ்வெல் கூட ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கண்டிப்பா ஆடுவாரு. ஸோ ஃபேப் டு பிளஸி இன்டர்நேஷனலும் ஆடுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணி கூட எடுக்கலாம். ஆனா ஃபேப் டு பிளஸியை விட வேற ஒரு கேப்டனை நாங்க பார்க்க தான் போறோம் அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபேப் டு பிளஸி இருந்தாலும் ஒரு கேஎல் ராகுல் வந்தா நல்லா தான் இருக்கும். கேஎல் ராகுல் ஒரு ஃபேப் டு பிளஸி ஓப்பனிங் ஒன்றவங்கள விராட் கோலி, ரஜத் பட்டிதார், அது மட்டும் இல்லாம வில் ஜாக்ஸ் ஒரு தரமான டீமா தான் இருக்கும். அவர் ஜாயின் பண்ணா உண்மையாலுமே செமையா இருக்குங்க. அதுல மாற்றமே கிடையாது. ஸோ எவ்வளவு பட்ஜெட்குள்ள வாங்குறாங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் இன்னும் 2 மாசத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ட்ரேடும் நடக்குதாங்கிற சுவாரான டீடைல்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா இந்த பக்கம் நாங்க குரூப் ஆஃப் டெத் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் அவங்கள பத்தி பேசாம எப்படி முடிக்கிறது? அந்த டீமுக்குள்ள என்னதான் நடக்குது? ரோஹித் சர்மா கேப்டன்சியில இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் ஒரு உலகக்கோப்பை அடிச்சு ஜெயிச்சு நான் நிரூபிச்சு காமிச்சிட்டா அப்படின்னு கரிய போஸ்ட்னதுக்கு அப்புறம் அத்தனை விதமான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. நம்பர் 1 ரோஹித் சர்மா வெளியில போக போறாரு. இது போன வருஷத்துல இருந்தே நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி இல்ல மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து வேற டீமுக்கு போக போறது கிடையாது, ஆனா ஐபிஎல் விட்டே போறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ டெல்லி கேபிட்டல்ஸோடைய ஓனர் சைட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு ரோஹித் சர்மா வேணும்னு கேட்டதாவும் அவர் ஒப்பந்தம் பண்ணதாகவும் அதனாலதான் ரிசர்வ் பண்ணி சிஎஸ்கேக்கு போறதாவும் ஒரு அரசியல் பொருசலாம் நியூஸ் அப்படிங்கிறது இந்த ஐபிஎல் முடிஞ்சோடனே வந்துருந்துச்சு. ஏகப்பட்ட அப்டேட் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ ரோஹித் சர்மா அதே ப்ளூ ஜெர்சியில டெல்லி கேபிட்டல்ஸ்ல ஆடுறதுக்கான சான்ஸும் ஹைலி பாசிபிள். அப்படியே நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் எனக்கும் இல்லப்பா, நான் வந்துட்டு வேற லெவல்ல வந்துட்டேன், எனக்கு மறுபடியும் மும்பை இந்தியன்ஸ் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஏன்னா கேப்டனா ஹர்திக் பாண்டியா வந்துட்டாரு. ஸோ அந்த இடத்துல கேப்டன்சி பொறுப்பும் கிடையாது. இப்போ T20 கேப்டன் யாரு அப்படின்னா சூரியகுமார் யாதவ் தான். ஹர்திக் பாண்டியா இருக்கும்போதே அவர் தான் கேப்டன் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ்ல போய் அவர் கீழே ஆட மாட்டாரு. அது மட்டும் இல்லாம சில பர்சனல் இஷ்யூஸ் அந்த மாதிரிலாம் கூட இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். இப்ப 2 பேர் சூரியகுமார் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ரோஹித் சர்மா அவங்க 2 பேருமே வந்துட்டு வேற டீமுக்கு போக போறாங்கிறது இது ரூமர் தான். பட் இருந்தாலும் நிறைய அபிஷியல் வெப்சைட் இந்த 2 ட்ரேட கன்ஃபார்ம் பண்ண அதே வெப்சைட் வந்துட்டு பேசியிருக்காங்க. அண்ட் 3வது ஒருத்தர் இருக்காரு பாக்கெட் டைனமோ, அவரெல்லாம் பார்த்து மறந்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா பிசிசிஐ கூட சின்ன தகராறு அப்படிங்கறத பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் சான்ஸே கிடைக்கிறது கிடையாது. வேற யாரு, நம்ம இசான் கிஷன் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அவருக்கும் இல்ல அப்படிங்கறதுனால இவர் வேற டீமுக்கு போறாங்களோ இல்லையோ ஆனா கலட்டி விட போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. எது நடக்க போதோ ஆனா மும்பை இந்தியன்ஸ் மறுபடியும் கடப்பார சைடை லூஸ் பண்ணாம இருந்தா சரிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. தட்ஸ் a video guys. hopefully எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கொட்டி தீர்க்கலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.